ஹலோ வெல்கம் காய்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் என்னென்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்த குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா 15 வேக்கன்சி இருக்குது. ஒரு டிரான்ஸ்போர்ட், ட்ரெஷரி இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து தாராளமாக இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். ஏன்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். நார்மல் இந்த டிபார்ட்மெண்ட் இப்போ நீங்கள் இதில் வந்து ஜே எடுத்திங்கன்னா இதில் ஒர்க் நேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒர்க்கு தான். எஸ்ஆர் மெயின்டைன் பண்ணுறது, சேல்ரி பில், அப்புறம் வந்து இந்த டெக்னிக்கல் ஸ்டாஃபுக்கு வந்து டிஏ பில் போட்டு கொடுக்குறது, இது மாதிரியான ஒர்க் தான் இருக்கும். ரொம்ப வந்து ஒர்க் ப்ரெஷர்லாம் அது இருக்கவே இருக்காது. கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கலாம், நல்லா படிக்கலாம். இது மாதிரியான டிபார்ட்மெண்ட் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா 10 to 5:45 தான் ஒரு டைமிங். மண்டே டு ஃப்ரைடே தான். சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக லீவு தான். ஏதோ ஒரு நாள், சில நாள் வந்து 6 வரையும் ஆகலாம். அது ஒரு 15 மினிட்ஸ் தான் அதிகமாகும். ரொம்பலாம் டைம் 7ல் கண்டிப்பாக ஆகாது. 6 இதில் நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம். ஒர்க் முடிஞ்சிடும். கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே லீவ், அது வந்து அஷ்யூர்டு. எப்பயுமே வந்து சாட்டர்டே சண்டே லீவு தாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில். ப்ரொமோஷன், இப்போ ப்ரொமோஷனில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சைட் அப்படின்னு ஒரு சைடு இருக்குது. ஜூனியர் அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட்டு. ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட்டில் சூப்பரண்டன்ட் போஸ்ட் இல்லை. மேபி ஃப்யூச்சரில் வரலாம், பட்டு இப்போ இல்லை. ஜூனியர் அசிஸ்டன்ட் கண்டிப்பாக 3 இயர்ஸில் ஆயிடலாம். பட் யாருமே வந்து இதை சூஸ் பண்ண மாட்டாங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சைட் யாருமே சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா போனீங்கன்னா அசிஸ்டண்ட்டோடு நின்றுப்பீங்க, கடைசி வரை அசிஸ்டண்ட்டாக தான் இருக்கணும். சூப்பரண்டன்ட் போஸ்ட் இல்லை. டெக்னிக்கல் சைட் ப்ரொமோஷன். டெக்னிக்கல் சைடில் ப்ரொமோஷனில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேக்ஸ் இந்த 3 டிகிரியில் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு டிகிரி கண்டிப்பாக வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பேப்பர் 75, பேப்பர் 172 இந்த கோடு உள்ள டிபார்ட்மெண்ட் பேப்பரை நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைக்கணும். இப்படி வச்சா தான் நீங்கள் வந்து அடுத்த டெக்னிக்கல் சைடில் இருக்க போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து பேனலுக்கு வருவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் சைடில் உங்களுக்கு என்ட்ரி லெவல் போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர். அது வந்து லெவல் 10 குரூப் 2A போஸ்ட்டு 3 வருஷத்தில் கண்டிப்பாக வந்துடும். அது வந்து ஃபீல்டு, நான் ஃபீல்டுன்னு இருக்குது. அதில் நீங்கள் ஃபீல்டு முடித்தா அதுக்கடுத்து ப்ரொமோஷன் போக முடியும். இதுலேயும் வந்து உங்களுக்கு ஒர்க்கு ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும். படிக்கலாம். அடுத்தடுத்து நீங்கள் படிக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர்லேருந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர். அது வந்து லெவல் 18 போஸ்ட்டு, குரூப் 2 கிரேடு. அது வந்து ஒரு 5 to 7 இயர்ஸில் கண்டிப்பாக வரும். இதில் போயிட்டால் கொஞ்சம் படிக்கிறது கஷ்டம். இதில் போயிட்டால் ஒர்க் பர்டன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஒவ்வொரு பிளாக்குக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. டேட்டா கலெக்ஷன் பண்ணுறது, அக்ரி சென்சஸ் பார்க்குறது, எல்லாமே அந்த மெயின் ஒர்க்கு இவங்க தான் பார்ப்பாங்க. ஒரு தாசில்தார் கிரேடு உள்ள ஒரு போஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான போஸ்ட்டு, நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி படிக்கவும் முடியாது. இதோட ஸ்டாப்டு அப்படி தான் இருக்கும். அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர்லேருந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸராக வெயிட்டிங்கன்னா அது வந்து நான் ஃபீல்டு தான். பட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட்லேருந்து வந்தால் மேக்ஸிமம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் தாங்க ஆக முடியும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருங்கிறது டவுட், ஏதோ 1-2 பேர் ஆகலாம், ஆயிருக்காங்க. டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸராக ரிட்டையர் ஆகியிருக்காங்க. ஆனால் அது வந்து மினிமம் 15 இயர்ஸ் ஆகும். அது வந்து வர்றது டவுட்டு தான். அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர்லேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதெல்லாம் ஏதோ ஒரு சில பேர் தாங்க ஆகியிருக்காங்க, எல்லாராலையும் ஆக முடியாது. ஏன்னா அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் வந்து டைரக்ட் ரெக்கமெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் வந்து ஏடி டைரக்ட் ரெக்கமெண்ட், இப்படி இது 2 இருக்கனால ஜேஏ வந்து இதில் டெக்னிக்கல் சைடு உள்ளே வரவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து குரூப் 1 கிரேடு. ஒர்க் பிளேஸ், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் டெப்டி டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் இருக்குங்க. அதில் கண்டிப்பாக ஒரு ஜேஏ இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரீஜனல் ஆஃபீஸஸ் ஒரு 7 ஆஃபீஸஸ் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக. அதில் வந்து ஒரு ஜேஏ இருப்பாங்க. ப்ளஸ் சென்னை டிஎம்எஸ், டிஎம்எஸில் கொஞ்சம் ஜேஎஸ் இருப்பாங்க. இப்போதைக்கு கணக்குப்படி பார்த்தா ஒரு 15 போஸ்ட்டில் வந்து 11 வந்து சென்னையில் தாங்க இருக்குது. 4 தான் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ப்ரோஸ், இந்த டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்ல போனால் ஒர்க்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஹையர் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக பண்ணலாம். இந்த டிபார்ட்மெண்ட் வந்து யூஜிடிஆர்பி பாஸ் பண்ணி போயிருக்காங்க, குரூப் 2 பாஸ் பண்ணி போயிருக்காங்க. கண்டிப்பாக ஏற்று இது பண்ணலாம். சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக லீவு தான். ஒர்க் ப்ரெஷர் கண்டிப்பாக கிடையாது. இதில் இருக்க கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப குட்டி டிபார்ட்மெண்ட்டுங்க. சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய டிபார்ட்மெண்ட்டில் வெளியே சொன்னாலும் யாருக்கும் தெரியாது. பவர்ஃபுல் கிடையாது. இந்த ரெவென்யூ, ரூரல், டிரான்ஸ்போர்ட், ட்ரெஷரி, ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் யோசிச்சா வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை. அதோட ரொம்ப சின்ன டிபார்ட்மெண்ட் தான். பட் ஒர்க் ப்ரெஷர் கிடையாது. ப்ரொமோஷன் உங்களுக்கு வந்து டக்குன்னு வரும். முதல் 2 ப்ரொமோஷன் உங்களுக்கு சீக்கிரம் வரும்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிக்கலாம். படித்து நிறைய இதுக்கும் வேறு எதுக்கும் போயிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட், ட்ரெஷரி இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூல், காலேஜ் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாங்க. அஷ்யூர்டு. மேபி அந்த இது மேக்ஸு, ஸ்டாட், எக்கனாமிக்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அந்த இது டிரான்ஸ்போர்ட், ட்ரெஷரிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது இல்லைன்னா கூட நீங்கள் உள்ளே வந்து கூட முடிக்கலாம். பட் அந்த ப்ரொமோஷனில் இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்து நீங்கள் வந்து கரஸில் போட்டு முடிச்சு கொடுத்தா கூட அது கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும்னு வச்சுக்கோங்க ப்ரொமோஷனில். பட்டு நல்ல டிபார்ட்மெண்ட் இது, நீங்கள் படிக்கலாம். சரி, நம்ம அடுத்த இதில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.